வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேக் நெக் டிசைன் எப்படின்னா, இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக saree ஒரு க்ரீன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட் க்ரீன் மாதிரி. ஸோ நம்ம அது ஸ்டோன்ஸு அண்ட் ஜரி வச்சு சிம்பிளாக தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்பயும் போல் நெக் லைனில் 2 லைன் ஜரி த்ரெட் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். as usual இது நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் ஆல்ரெடி அந்த ஜரி என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கீழே விட்டுட்டு நம்ம 2 பீடுக்கு இடையில த்ரெட் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் போட போட உங்களுக்கே அதில் ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாக இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஸ்டோன் செயின். நம்ம சிம்பிள் டிசைன் அப்படின்னாவே நம்ம நெக்லைன் இவ்வளோ தான் வைப்போம். சுகர் பீட் லைனு, ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அதில் என்ன கொடி வரணும் இல்லை மோட்டிவ் போடணும் அந்த மாதிரி போட்டுருவோம். யூஸ்வலாக ஒரு செயின் விட்டு இன்னொரு செயின். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்லைன். மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டேன். இந்த ட்ராயிங் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். ஒரே ஒரு கொடி, அதைவே திருப்பி நம்ம ஆப்போசிட் அந்த மாதிரி போட்டுகிட்டே வருவோம். ஃபுல்லாக நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம சேம் இதே கொடி தான். இது நான் கண்டிப்பாக ட்ரா பண்ணல, ஸோ இதுக்கு டைம் இல்லை. நம்ம டைரெக்டாக ப்ளவுஸ்லேயே ட்ரா பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான். போட்டிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அது ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் எது வச்சும் பண்ணாமல் ஜரியிலேயே ஃபில் பண்ண போகிறோம். 2 லைன் கொடுக்க போகிறோம். ஒரு லைன் கொடுத்துட்டு அப்படியே அதையவே கண்டினியூ பண்ணி செகண்ட் லைனும் கொண்டுட்டு வந்துடலான் இருக்கேன். பிகாஸ் ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு லைனில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஒரு லைன் கொடுத்தா இந்த மாதிரி ஜரியில் 2 லைன் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டா அது ஃபுல்லாகவே 2 லைன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேம் இந்த கார்னர் டேர்ன் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் டைப்பில் டேர்ன் பண்ணணும். ஒன்ஸ் சைடில் போயிட்டு மறுபடியும் திருப்பி நம்ம அந்த கர்வுக்கு கொண்டுட்டு வரணும். கண்டிப்பாக இது பக்கத்துலேயே வரணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒட்டி தான் போடணும். பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஒட்டி ரொம்ப போடணும் நெருக்கமாக. ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஒர்க் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு முடிச்சுட்டு முழுசாக காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோன் இதுதான் சாரீ கலர். நான் சொன்னேன் இல்லையா, க்ரீன், லைட் க்ரீன், ஒரு க்ரீன் கலர் க்ரீன். ஸோ அந்த கலரில் தான் நான் இப்போ ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது 10 mm ஸ்டோனு. இதை விட சின்னதாக கிடைக்கல, நம்மளுக்கு இதுதான் கிடைச்சிது. ஸோ இதுவே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. நம்ம இப்போது அந்த ஸ்டோனை இந்த மாதிரி 3 ஸ்டோனும் பக்கத்தில் வர்ற மாதிரி வைக்க போகிறோம். அஸ் யூஷுவல் இதுக்கு நம்ம க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஷைட்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நீடில் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கே, விழுந்துடுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டோனும் சென்டரில் நல்லா ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி, கேப்பே இல்லாமல் ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா அந்த சென்டரில் நம்ம எந்த ஒர்க்கும் கொடுக்க போகிறதில்ல, ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது, ரொம்ப சிம்பிளாக.
ஸோ இதே மாதிரி இந்த லைன்ஸ், அதாவது இந்த கொடியோட ஃபுல் லைன்ஸும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம செயின் போட முடியாது. ஸோ இதை சுற்றி நம்ம அவுட்லைன் வந்து செயின் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அது பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே அந்த கொடி ஜரியில் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸும் ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய அதே மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஜரி அவுட்லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஜரியிலே ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நம்மளுக்கு வந்து பீட்ஸில் பண்ணால் கூட இவ்வளோ டைம் ஆகாது. பட் ஜரியில் பண்ணுறது நம்மளுக்கு லேட் ஆகும். அந்த ஜரி திரும்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம ஜரியில் தான் இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பிகாஸ் அதுதான் அவங்க கொடுத்த மாடல். ஸோ ஃபுல்லாக இந்த சென்டருக்கெல்லாம் போகாமல் அந்த ஸ்டோன்ஸை சுற்றியும் அவுட்லைனாக மட்டும் நம்ம வந்து ஜரி கொடுக்க போகிறோம். இந்த டர்ன்ஸ் திரும்பும்போது லைட்டாக லூஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்புற மாதிரிக்கு அந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திருப்ப முடியாது. ஸோ கொஞ்சம் லூஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். அந்த ஸ்டிச்சிங்லேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது. பிகாஸ் நம்ம அந்த இடத்துல க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக இது பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நெக்கை சுற்றியும் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அதாவது பேக் நெக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு லீஃப் வந்து 2 டைப்பில் கொடுக்க போகிறோம். ஒன்று சுகர் பீட்ஸில், இன்னொன்று த்ரெட்டில். ஸோ இது வந்து எந்த ட்ராயிங்கும் பண்ணலை நம்ம. இப்போ எப்படின்னா க்ராஸாக ஒரு 3 சுகர் பீட்ஸாக வைக்க போகிறோம். இந்த சுகர் பீட்ஸுக்கு பதிலாக சேம் இதே மாதிரி ஒரு லீஃப் க்ரியேட் பண்ணோன்னா நம்பர் 0, நம்பர் 4, மறுபடியும் நம்பர் 0 வச்சு போட்டோம் அப்படின்னாலும் சேம் இதே லீஃப் கிடைக்கும். நம்ம டேட்டோவாக பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம சேமாகவே உங்கள் கொடுத்த ஒர்க்கே நம்ம பண்ணுறோம். ஸோ சேம் இதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதனால் இதுக்கும் நம்மளுக்கு ட்ரேசிங்ஸ் தேவைப்படலை. ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி கோடி டிசைனுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் ஜரி அவுட்லைன். நம்ம ஃபுல்லாகவே நம்ம இதில் ஜரி அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல அதாவது இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே ஒரு ஃப்ளார் இருக்கும். அந்த ஃப்ளாரில் இருக்க இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல கிளாத்ஸு அந்த டிசைன் அப்படி இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல எல்லாம் நம்ம டர்ன்ஸ் பண்ணும்போது ரொம்ப இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. நான் உங்களுக்கு இந்த லீஃப் போடும்போது காட்டுறேன் பாருங்கள். அதனுடைய ஷார்ப் எட்ஜஸில் வந்துட்டு அந்த சாஃப்டாக இருக்க கிளாத்து இருக்க இடம் வந்திருக்கு. அது திருப்பவே முடியாது நம்மளுக்கு. இப்போ நான் ஷார்ப் எட்ஜஸ்க்காக ஆப்போசிட் சைட்லேருந்து எடுக்கணும். பட் அந்த இடத்துல வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தான் வரும். இல்லைன்னா ஜரி நம்மளுக்கு வரவே வராது. த்ரெட்டுனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜரி அப்படி கிடையாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக எல்லா லீஃபையும் போட போகிறோம். இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டில் சேம் இதே சைஸில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ கொடி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நான் பென்சில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதே ஷேப்பில் ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணுறேன். சும்மா நம்மளுக்கு அதே சைஸ் அதை பார்த்தீங்கன்னாவே உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அதே சைஸில் லீஃப் ட்ரா பண்ணிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் நம்ம ஒரு லீஃப் வந்து சின்னதாகவும் ஒரு லீஃப் வந்து பெருசாகவும் கொடுக்க முடியாது. ஸோ சேம் சைஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் டபுள் கலர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த பீட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம்.
சேம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம த்ரெட்டில் ஃபில்லிங் பண்ண போகிறோம். த்ரெட்டு சேம் இதே க்ரீன் கலர் தான் நான் எடுத்திருக்கேன், அதாவது சாரீ கலர் க்ரீன் தான் எடுத்திருக்கேன். நம்ம அந்த கார்னர்ஸை வந்துட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டோன்னாவே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, இது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் ஷார்ட் ஸ்டிச் போடாமல் திருப்பவே முடியாது. ஸோ ஷார்ட் ஸ்டிச் போட்டு தான் நம்ம திருப்பணும். நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுதான் அவுட்புட்டில் கிடைக்கும். நீங்கள் எப்படி தான் வந்துட்டு நம்ம நல்லா தான் ட்ரா பண்ணணும், இப்போ த்ரெட் ஃபில்லிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படி அது யோசிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு லீஃப் மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். பட் இது நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. எப்பயும் போல் தான், இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஷார்ப் ஏஜஸ் வரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பி கொண்டுட்டு போய்க்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டு எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம கொடி டிசைன் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு அதை கரெக்டு சேம் வந்து லீஃப் டிசைன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு அங்கங்கே, அதாவது உள்பக்கமாக திரும்பி இருக்கிற ஃப்ளார்ஸுக்கு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் கலரில் இருக்க த்ரெட்டே எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம நாட் போடுவோம், அந்த நாட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி தான் போடுவோம். பிகாஸ் ஒரே ஒரு பீட் தான், சுகர் பீட்லேயே ஒரே ஒரு பீட் மட்டும் நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன், அங்கங்கே டாட் வச்ச மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸோ சேம் எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். ரொம்ப பக்கமாக கொடுத்திங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் டர்ன், அந்த ஷார்ட் டர்ன்லேயே நம்ம வந்துட்டு ஒரு 7 to 8 பீட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொடி ஃபுல்லாகவே சேம் இதே டிசைன் தான். ஸோ அந்த சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உள்பக்கமாக திரும்பி இருக்கிறதுக்கு மட்டும்தான், கொடி உள்பக்கமாக திரும்பி இருக்கிற மட்டும்தான் நான் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ளைனாக விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரைட்டாக எடுத்து காட்டும், உள்பக்கமாக திரும்பி இருக்கிறது மட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓவரால் புட்டாஸ்க்கு வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அவுட்லைனில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். கீழே இருக்க ஹேங்கிங்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கிராஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதுக்கும் வந்து சாரீ, அதாவது ப்ளவுஸ் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது கிராஸில் போயிட்டு வரும். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காட்டுறேன். த்ரெட்டை வந்து பீட்ஸோடைய கீழேருந்து கரெக்டாக ரொம்ப ஒட்டி வர்ற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2 சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீடு இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி நம்ம சென்டருக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும். இப்போ சென்டரில் ஒரு ஹேங்கிங்ஸு, அது வந்து சென்டரில் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே வர்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கொடுத்தது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும்,
ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. இப்போ நம்பர் 3 எகெயின் சேம் மறுபடியும் கொண்டு போய்க்கலாம். ரீசெண்டாக நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூவாக போடுறது மூலமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நம்ம போடுற நிறைய டிசைன்ஸில் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சேம் மறுபடியும் நம்பர் 3 இப்போது நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஓவரால் புட்டாஸ் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ப்ளவுஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஓவரால் புட்டாஸ் கொடுத்ததும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இதுக்கு ட்ரேஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ப்ளவுஸுக்கு வந்து ட்ரேஸ் தேவையே கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ட்ரா பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். சேம் இதோடைய ஸ்லீவ் போர்ஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் இது தான். நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு 3/4 ஸ்லீவு. இது கீழே வந்து கர்வாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு 2 கர்வ் மட்டும் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது லைன்ஸ் வந்து நம்ம பீட்ஸில் கொடுக்காம த்ரெட்லேயே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு புட்டா போட்டோன்னா எப்படி இருக்கும் திலகம் ஷேப்பில், அது மாதிரி புட்டா பெருசாக போட்டிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலான ஸ்டிச்சஸ் தான். இந்த கொடி எல்லாமே நார்மலாக இந்த சுகர் பீட்ஸில் லீஃபு, த்ரெட்டில் லீஃப், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்லைனில் காட்டினதே தான். சேம் டிசைன் தான். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு, ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஒர்க்கு தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.